ஊருக்குள்ள மக்கள் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக எல்லாரும் தேவையான பட்டாசுகளை வாங்க கடைக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. குகையில வாழ்ற சூனியக்காரி, எனக்கும் பட்டாசு வேணும், ஆனா என்கிட்ட காசு சுத்தமா இல்ல, காசு இருந்தா தானே பட்டாசு கொடுப்பாங்க, என்ன பண்றது இப்ப? நான் எதுக்கு கவலைப்படணும், என்னைய பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம், ஊருக்குள்ள போய் பட்டாசு திருடிக்கிட்டு வர வேண்டியதுதான். மழை காலத்துல இந்த பட்டாசு நல்லாவே வெடிக்காது, எல்லாம் நவத்து போயிரும், வெளிய வெயில்ல காய வைக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லிட்டு எல்லா பட்டாசுகளையும் வெளிய காய வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். அந்த வழியா அந்த சூனியக்காரி வர, அவளோ, என்ன இது இவ்வளவு பட்டாசு, பார்க்கவே ஆசையா இருக்கு, எல்லாம் எனக்கு மட்டும்தான். எல்லா பட்டாசையும் அந்த சூனியக்காரி திருடிட்டு போயிட்டா. ஒரு பட்டாசு கூட அங்க இல்ல. அத பார்த்து அந்த குட்டி பையன், அம்மா என்னோட பட்டாசு காணாமா, நான் இப்ப என்ன பண்றது, எனக்கு வெடிக்க பட்டாசு இல்லையே. அடே பட்டாசு வைக்கிறவங்களுக்கு நீ பொய் சொல்றியா, ஒழுங்கா பட்டாசு கொண்டுகிட்டு வா என்ன அப்படின்னு அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட ரொம்ப சோகத்தோட வீதியில நடந்து போனான். டேய் எதுக்குடா சோகமா இருக்க, என்ன ஆச்சு? என்னோட பட்டாசு காணா, நான் வெளியே தான் காய வச்சிருந்தேன். டேய் நான் பார்த்தேன்டா, சூனியக்காரி நிறைய பட்டாசு கொண்டுட்டு போயிட்டு இருந்தா, அது உன்னோடதான் கூட இருக்கலாம். அச்சோ, சூனியக்காரி எல்லா பட்டாசையும் வெடிச்சிருவாளே, வா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வரலாம், வரையா என் கூட? இது நானா? எனக்கு அவளை பார்த்தாவே பயமா இருக்கு, நான் வரலடா. சரி, நமக்கு இப்ப வேற வழியே இல்ல, எப்படியாவது இந்த பட்டாசு சூனியக்காரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா அம்மா நம்மளை தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு போனான். என்ன தைரியம் உனக்கு, என்னோட இடத்துக்கே வந்திருக்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பையனை பெரிய புஷ்வானமா மாத்தினான். உன்னை இந்த ஊருக்குள்ள வித்து அத வெடிக்க வச்சு தீபாவளி கொண்டாட போறேன். அச்சோ, தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், எப்படி இங்க இருந்து வெளியே போகிறது? அந்த பெரிய புஷ்வானத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போனா சூனியக்காரி. ஆமா, என்ன கிழவி இது, இவ்வளவு பெரிய புஷ்வானமா இருக்கு, என்ன இது நல்லா வெடிக்குமா? இத வெடிச்சா ஊரே உங்களதான் பாக்கும், வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, வெடிங்க. என்னோட பையனுக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இது மாதிரி பெருசு அவன் பார்த்ததே இல்ல, இந்தா காசு புடி அப்படின்னு சொல்லிட்டு பட்டாச தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. யாராவது என்னை காப்பாத்துங்க பிளீஸ், இந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, என்னால மூச்சு விடவே முடியல. இந்தாடா பெரிய பட்டாசு, இது மாதிரி புஷ்வானம் யாருக்கிட்டுமே இல்ல, என்ஜாய் பண்ணு, ஹாப்பி தீபாவளி. பக்கத்து வீட்டுக்காரரோ ரொம்ப சோகத்தோட, என்னோட பையனை காலையில இருந்து காணோம், அந்த சூனியக்காரி கிட்ட தான் போனான்னு சொன்னாங்க, வாடா போய் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டே, அந்த சூனியக்காரி ரொம்ப நல்லவிடா, நான் கூட அவகிட்ட இருந்து ஒரு பெரிய புஷ்வானம் வாங்கிட்டு வந்தேன், என்னோட பொண்ணு கூட அதை வெடிக்க போறா. உனக்கு தெரியுமா, அதுதான் இருக்குலயே பெரிய புஷ்வானம், இந்த ஊர்லயே அதுதான் பெருசு. என்னடா சொல்ற, சூனியக்காரி கிட்ட பெரிய புஷ்வானமா? வாய்ப்பே இல்ல, எங்கடா அது இருக்குது? அந்த பொண்ணு புஷ்வானத்தை பத்த வைக்க போக, என்னை காப்பாத்துங்க பிளீஸ் பிளீஸ், நான் இந்த புஷ்வானத்துக்குள்ளதான் இருக்கேன், பிளீஸ் யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நல்லா ஜோரா ஷேக் பண்ணான். புஷ்வானம் ஆடிச்சு, எல்லாரும் கவனிச்சாங்க. எப்படியோ அந்த பையனை எல்லாரும் காப்பாத்திட்டாங்க. இந்த சூனியக்காரி இனிமேல் ஊருக்குள்ளேயே விடவே கூடாது, அவளை ஊரை விட்டே விரட்டணும், வாங்க எல்லாரும் போகலாம். யாருக்கும் தெரியாம தனியா எந்த ஒரு முடிவையும் சின்ன பசங்க எடுக்க கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.